திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத சூழ்நிலை உருவாயிருக்கு, கொலை கொள்ளை அதிகமாயிருக்குன்னு மற்ற கட்சிகள் சொன்னா ஊப்பிகள் கடிக்க வரானுங்க. அதே அவங்க கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க சொன்னா அது போல தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்னும் சொல்ல முடியாது. இந்த ஆட்சியின் மேல குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். அக்கா தங்கச்சியை வச்சு இந்த மாதிரி எவனா பொண்ணா தெரியும். இது ஸ்டாலினுக்கு பயங்கரமான ஆப்பா மாதிரி இருக்கு. ஏன்டா இவ்வளவு பேச வச்சோன்ற அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பாவம். அதுலயும் இந்த கர்மாந்திரமான ஸ்பீச்சை கொடுக்கறதுக்கு நம்ம ஆண்டவருக்கும் பிரேமலாதாவுக்கும் பில்டப் வேற. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இதுக்கு நடுவில் நம்ம ஆண்டவர் வேற, அவரோட அட்டுலையும் தாங்க முடியல. யோ என்னையா ட்ரெஸ் அது? அந்த வீடியோல கமல் எங்க இருக்காருன்னு கொய்யால கமல் ஃபேனாலே கண்டுபிடிக்க முடியாது. விக்ரம் படம் கிளைமேக்ஸ் மாதிரி தான். அவர் எங்க இருக்காருன்னு தெரியக்கூடாதுன்ற அளவுக்கு யோசிச்சு வந்த மாதிரி தான் இருந்தது. எங்கடா சார் வந்தார் சொன்னா ஆளே காணோம். மறுபடியும் நம்ம பிரேமலதா ஸ்பீச்சுக்கே வருவோமே, அது அவ்வளோ அசால்ட்டா கற்பழிப்பு சம்பவங்கள் நடக்குதுன்னு சொல்லுவீங்க, அவ்வளவுதானே அப்படின்னு கேக்குது. இது சரியாகாத பைத்தியம் இல்ல, சரியாக்க முடியாத பைத்தியம் போல. மைக்கு கிடைச்சா சும்மா மண்டக்கோளாறு பிடிச்ச மாதிரி எதையாச்சும் பேச வேண்டியது. இல்ல தெரியாம தான் கேட்கறேன், கொலை கொள்ளை கற்பழிப்பு இது மூணு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இல்லாம சகட்டு மணிக்கு நடக்கிற அரசாங்கம் எப்படி மக்களுக்கு நல்லது செய்யற அரசாங்கமா இருக்க முடியும்? பின்ன இதை சொல்லாம வேற எதை சொல்லுவாங்க எதிர்கட்சியா இருக்கிறவங்க? அவ்வளவு அசால்ட்டா மேடையில கேட்கறீங்களே. உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருந்து அதுக்கு இப்படி ஏதாவது நடந்து அதை டிவி டிபேட்ல 4 நாள் நாரடிச்சு கடைசியில குற்றவாளி ஈஸியா தப்பிச்சா எப்படி இருக்கும் உங்களுக்கு? இது போதாதுன்னு அண்ணன் வேற. யாரா அந்த அண்ணன் திரும்பி பார்த்தா நம்ம அப்பா ஸ்டாலின். இப்ப புரியுதா மீசை ராஜேந்திரன் எதுக்கு தேமுதிக விட்டு வெளியே போறான்னு? அக்கா நீயுமா இப்படி இறங்கிட்ட? நீ ஒருத்தியாவது என்ன மாதிரி இருப்பேன்னு நினைச்சறக்கா, ஒரு வாரத்துல கவுந்துட்டியே. புது காரு, 300 கோடி பணம், 10+1 ராஜ்யசபா இருந்தாலும் நம்ம அந்நியாருக்கு வாழ்வு தான். வெறும் 1/2% ஓட்ட வச்சுக்கிட்டு அதை உருட்டிக்கிட்டு பரட்டிக்கிட்டு என்னத்துல இளைஞர் வேலையெல்லாம் காட்டுது. இதில் இருக்கிறதுலே பரிதாபமான நிலையில் உள்ள கேஸ்னா அது நம்ம அண்ணன் திரும்ப தான். ஒரு பக்கம் பரிதாபமா இருக்கு, ஆனா இன்னொரு பக்கம் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அவரை பார்த்தா. யோ வெறும் 1/2% ஓட்ட வச்சுக்கிட்டு அந்த அம்மா என்ன கெத்தா சுத்துது, நீ என்னன்னா 1% ஓட்ட வச்சுக்கிட்டு இப்படி கேவலப்பட்டு திரியன்ற அளவுக்கு சோசியல் மீடியாவில் ட்ரோலுக்கு மேலே ட்ரோலை போட்டு நம்ம அண்ணனை பொழந்து கட்டிட்டாங்க. அந்த கோவத்தை யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியாம சிறுத்தை குட்டிங்களை போட்டு புரட்டி போட்டு எடுத்துட்டு இருக்காரு போராடலாம். சிறுத்தை குட்டிங்களே பார்த்து உஷாரா இருங்க, ஏதாச்சும் மாலையை போடுறேன் கண்ணாடி எறிகிறேன்னு பண்ணி மண்டையை ஓப்பன் பண்ணிக்காங்க. நம்ம அண்ணன் WWE வர்ற மாதிரி நடு மண்டையிலே போட கொண்டு நச்சு நடிக்கிறாரு பார்த்து. ஃபைனலாக பிரேமலதாவோட அந்த ஸ்பீச்சை பற்றி உங்களோட பார்வை என்னன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.